அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹு ஜல்ல ஷஅனு தஆலா இந்த உலகில் நம்மவர்களுக்கு தன்னுடைய படைப்புகளுக்கு ஆயிரக்கணக்கான ஏராளமான நிஅமத்துகளை மலை போன்று கொட்டி தந்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. அனைத்து நிஅமத்துகளுமே அல்லாஹு ஜல்ல ஷஅனு தஆலா தன்னுடைய அடியார்களுக்காக கொடுத்திருக்கான். இந்த நிஅமத்துகளுக்கெல்லாம் மனிதர்கள், அல்லாஹுடைய அடியார்களான நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோமா? அல்லாஹ் கொடுக்கிற ஒவ்வொரு நிஅமத்திற்கும் நாம் நன்றி செலுத்துகிறோமா என்று பார்த்தோமையானால் அது மிகவும் குறைவானவர்களை தவிர வேறு யாரும் நன்றி செலுத்துவது கிடையாது. என்ன அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், உனக்கு இரண்டு கண்களை நான் ஆக்கவில்லையா? வலிசானம் வஷஃபதைன், உனக்கு நாவையும் இரண்டு உதடுகளையும் நான் தரவில்லையா? வஹதைனாஹு நஜ்தைன், என்றெல்லாம் அல்லாஹு தஆலா உனக்கு தரவில்லையா என்று தன்னுடைய அடியார்களை பற்றி நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அந்த அல்லாஹ்விற்கு நாம் எவ்வளவு நன்றி பட்டிருக்கிறோம், நாம் இன்று எவ்வளவு நன்றி செய்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என்ன இன்று அல்லாஹு ஜல்ல ஷஅனு தஆலா கொடுத்த நிஅமத்துகளை சொன்னோம் என்று சொன்னால் அதற்கு தான் பெரியார்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை நாம் எழுத ஆரம்பித்தால் நாம் இந்த கடல் முழுவதையும் மையாக்கி இந்த உலகில் உள்ள அனைத்து மரங்களையும் பேனாவாக ஆக்கி அந்த இரண்டையும் நாம் வைத்து அல்லாஹுடைய நிஅமத்துகளை எழுதினோம் என்று சொன்னால் அந்த அனைத்து மரங்களும் கரைந்து கடல் நீரளவு உள்ள அந்த மையும் தீர்ந்து விடுகிறது என்பர்களே. என்ன அப்பையும் அல்லாஹுடைய நிஅமத்து மீதமாக இருக்கும். முழுமையாக அல்லாஹுடைய நிஅமத்தை நாம் என்ன செய்ய முடியாது, முழுமையாக பேசி முடிக்க முடியாது. அப்போ அல்லாஹு தஆலா இவ்வளோ நிஅமத்துகளை செய்கிறான். என்ன மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். நான் சொல்லவில்லை, அல்லாஹு தஆலாவே குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக தன்னுடைய ரப்பிடத்தில் மனிதன் என்பவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆதியாத்தில் கூறி காட்டுகிறான். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா வல்ல ஆதியாத்தில் லபஹாவில் அந்த சூறாவில் முழுவதுமாக ஒரு குதிரையை வைத்து அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். ஏன் இந்த குதிரையை வைத்து காட்டுகிறான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா ஒரு குதிரையை படைத்து அதற்கு ஏராளமான சிஃபத்துகளை தந்திருக்கிறான். அதில் ஒரு சிஃபத்து என்ன தெரியுமாங்க? அந்த ஒரு குதிரை இருக்கிறது. அந்த குதிரையை மனிதன் என்ன செய்கிறான்? வாங்குகிறான். அந்த மனிதன் அந்த குதிரைக்கு தினமும் தவிடு, அது மட்டும் இல்லாமல் நாம் சாப்பிட்டு மீதமான தண்ணியை கழனி தண்ணி என்று சொல்வார்கள். அந்த கழனி தண்ணி இது போன்று தினமும் அந்த குதிரைக்காக உணவாக நீராக புகட்டி கொண்டே இருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷஅனு தஆலா என்ன அதற்கு குதிரைக்கு உணவளிப்பதும் அல்லாஹு தஆலா தான். இருந்தாலும் இந்த எஜமான் வாங்கி என்ன ஒரு மனிதன் அந்த குதிரையை வாங்கிட்டா அந்த குதிரைக்கு இந்த மனிதன் தான் எஜமான். அந்த மனிதன் வாங்கி அந்த மனிதன் அந்த குதிரைக்கு உணவுகள் எல்லாம் தருகிறான். அற்ப தவிடுகளும் கழனி தண்ணீரையும் தந்து தினமும் அந்த குதிரையை பராமரித்து கொண்டு வருகிறான். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷஅனு தஆலா மனிதர்களை படைத்தான், ஏராளமான நிஅமத்துகளை கொட்டி தந்துள்ளான். என்னங்க அந்த மனிதனை விட குதிரை மேலானது. ஏன்னு கேட்டால் இவ்வளோ அற்ப தவிடுகளையும் கழனி தண்ணீரையும் வைத்து தினமும் அதற்கு உணவாக அவன் கொடுத்து கொண்டே இருந்து அதை வளர்த்து வருகிறான். ஒரு கட்டத்தில் ஒரு சமயத்தில் போருக்காக அந்த குதிரை என்ன செய்யப்படுகிறது? அழைத்து செல்லப்படுகிறது.
நம்ம இப்போ ஒரு குதிரைக்கு இப்படி தூக்கி குச்சை தூக்கி போட்டாலே என்ன ஆகிடுது, அந்த குதிரைக்கு தூக்கி பயந்து ஓடி போயிடும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த குதிரை எதிரி படைகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3000 பேர், கிட்டத்தட்ட 4000 பேர், 1,00,000 பேர் இது மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குதிரைக்கு நன்கு அறிந்த குதிரையாக தான் இருக்கிறது. முன்னாட எல்லாரும் வாள் வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் அம்பு வைத்திருக்கிறார்கள் என்று அந்த குதிரைக்கு தெரியும். இருந்தாலும் தன்னுடைய எஜமானை தோளில் சுமந்து கொண்டு அந்த குதிரை முன்னால் படைக்கு நடுவில் சென்று அந்த குதிரை தன்னுடைய உயிரை தன் எஜமானுக்காக விட்டு தருகிறது. எதற்காகங்க இந்த குதிரை விட்டு தருது? இத்தனை நாள் அந்த மனிதன் என்னுடைய எஜமான் எனக்கு அந்த கழனி தண்ணீரையும் எனக்கு தேவையான உணவுகளையும் அவன் கொடுத்து தந்தானே, இதற்காக நான் அவனுக்கு உயிரே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த குதிரை நன்றி உடையதாக இருக்கிறது. என்ன, அப்படியே ஒரு நிமிஷம் அல்லாஹு தாலா இதை சொல்லிட்டு கவலையாக மனிதர்களிடத்தை பார்த்து கேட்குறான், இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதர்கள் தன்னுடைய ரப்பிடத்தில் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா குரானிலே கூறி காட்டுகிறான். இந்த குதிரை சம்பவத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு குதிரை அந்த எஜமான், அதனுடைய எஜமான் அந்த குதிரைக்கு போட்ட அந்த தவுடுகளுக்கும் அந்த கழனி தண்ணீருக்கும் உயிரையே விடுகிறது. ஆனால் நம்மளுடைய எஜமானான நம்ம அல்லாஹு தாலா எப்பேற்பட்டவனாக இருக்கிறான்? பிறந்ததிலிருந்து நாம் இறக்கும் வரை அவனுடைய நிஅமத்துகளில் குளித்த உடலாக இருக்கிறோம். நாம் அவனுடைய நிஅமத்துகளிலேயே குளித்த பிண்டமாக இருக்கிறோம் அன்பர்களே. என்ன, நாம் பிறந்தது அல்லாஹுடைய ஒரு ரஹ்மத், நாம் பிறந்தது அல்லாஹுடைய ஒரு நிஅமத். நாம் பிறந்து நம்ம தாய் நம்மை வளர்த்தது ஒரு அல்லாஹுடைய அருட்கொடை நிஅமத். இது போன்று நாம் ஒவ்வொரு நிஅமத்துகளையும் யோசித்து அல்லாஹ்விற்கு சுக்குர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்ன சுக்குர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காலம் முழுவதும் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் கூட அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக முடியாது அன்பர்களே. என்றாலும் அல்லாஹ்விற்கு மனிதனுடைய ஒரு குணம் என்ன வேண்டும்? மனிதன் பொதுவாக நன்றி உடையவன்தான். ஆனால் தன்னுடைய ரப்பு தன் கூட இருக்கிறான் என்பதை உணராத காரணமாக என்ன, அவன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். எப்படிங்க, இன்னைக்கு நம்ம ஒருத்தவர்கிட்டருந்து பேனா வாங்குகிறோம், அந்த பேனாவை வாங்கி நம்ம எழுதிட்டு திருப்பி தரோம், என்ன ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை? அதே மாதிரி திருப்பி கொஞ்ச நாள் கழித்து அந்த மனிதரை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த மனிதரை நம்ம பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆஹா, அன்னைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு பேனாவை கொடுத்து இவர் உதவுனாரே இல்லை அப்படின்னு ஞாபகம் வரும். அப்போ நம்ம யோசிக்கணும், இந்த ஒரு மனிதனிடத்தில் நன்றி கெட்டவனாக இல்லை, நன்றி உடையவனாக தான் இருக்கிறான். ஏன்? அவன் கண்ணுக்கு நேராக தெரிகிறான், முன்னால் இருக்கிறான், நம் கூட இருக்கிறான், அதனால் நாம் அவர்களுக்கு நன்றி உடையவராக இருக்கிறோம். ஆனால் நம்ம ரப்பு நமக்கு தெரியாமல் நம்ம உடனே இருந்து கொண்டு நம் தேவைகளை பூர்த்தி செய்து ஒவ்வொரு நிஅமத்துகளையும் மழை போன்று பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம ரப்பு கண்ணுக்கு தெரியாதனால் நம்ம அவன் இறைவனிடத்தில் நாம் என்ன செய்கிறோம்? நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். நாம் என்னைக்கு அல்லாஹ் நம் கூட இருக்கிறான், நம்முடைய இறைவன் நம் கூட இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்று நாம் நினைக்கிறோமோ, அந்த உணர்வு என்றைக்கு ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அன்று அவன் பரிபூர்ண நிஅமத் நன்றி உடையவனாக தன் இறைவனுக்கு நன்றி உடையவன் அடியானாக அவன் மாறி போகிறான் நண்பர்களே. என்ன, ஆக அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்விற்கு சுக்குர் செய்து வாழ வேண்டும், நன்றி செலுத்தி வாழ வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக.